வணக்கம். உத்தம் வில்லன் இந்த படத்துக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. ஏன்னா ஸ்மாக்கு ராணி வீரை பிடிச்சி டிபார்ட்மெண்ட்டாக அப்படிங்கிறத விட ஒரு எமோஷ்னல் ஆஸ்பெக்டில் உட்காந்து ஒரு சாதாரண ஒரு திரைப்பார்வையாளனா நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து ஷேர் பண்ண வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. ஏன்னா இது விமர்சனம் பண்ணுற அளவுக்குலாம் வந்து நமக்கு வந்து எப்படின்னா, இது விமர்சனம் அப்படின்ட்டு இறங்கி ஏதோ ஒன்று எடை போட அந்த மார்க்கை வச்சு எடை போட்டுருன்னா தமிழ் சினிமாவை நான் ரொம்ப நேசிக்கிற தமிழ் சினிமாவை நானே வந்து ஏதோ வகையில் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு வந்து மனசார நினைக்கிறேன். இதெல்லாம் சும்மா நேம் சேக்கு சொல்ல நான். ஸோ அதங்காட்டி தான் வந்து இது ஒரு ஜென்ரல் என்னுடைய மனசிலிருந்து நேராக வருகிற கருத்துக்களுடைய ஒரு கோர்வையாக இந்த வீடியோ இருக்கும். கமலஹாசன் சப்பா கட்டு விரும்பல. கமலஹாசன் வந்து 20 வயசு யூத்து மாதிரி இருக்கார், 25 வயசு யூத்து மாதிரி இருக்கார். இல்லைங்க, வயசாகிடுச்சு பார்த்தா தெரியுது. அந்த சிங்கிள் கிஸ்கே பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாரு. ஆனால் அந்த பழைய வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனாலும் வேகம் இல்லாமல் இல்லை. இப்போ இருக்கிற பழைய யங் நடிகர்களோட நல்லாவே ஆடுறாரு அப்படிங்கிறது நல்லாவே இல்லை, 100 மடங்கு நல்லாவே ஆடுறாரு, அது வேறு. ஆனால் அந்த முதுமை அப்படிங்கிறது வந்து தெரியுது, அவர் மூஞ்சியில் தெரியாமலாம் இல்லை. அதுவும் அவருக்கும் வந்து உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி தான் அந்த கேரக்டரும் சரி, அந்த துணை கேரக்டர்களும் சரி, எல்லாமே சரி அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ப்ராப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. இது ரமேஷ் அரவிந்த் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் இதை பார்த்தா கமல்ஹாசன் படத்து மாதிரி எனக்கு தெரியுது. நடிப்பு அப்படிங்கிறப்போ வந்து நான் ஜென்ரலாக போயிட்டு கமல் சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நாம் என்னமோ கவனிக்காத மாதிரி இருக்கும். நம்ம சும்மா பேருக்கு வந்து ஏதோ வியூஸுக்காண்டி லைக்ஸ்க்காண்டி வாங்குற மாதிரி இருக்கும். உண்மையாலுமே நான் வந்து இன்றைக்கி பார்த்து வந்து மெர்சல் ஆகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்தது. ஒரு பயங்கரமான ஒரு சீரியஸான ஒரு சீனு, ஒரு எமோஷ்னல் சீன். அவருடைய ஃபேமிலி பற்றிய ஒரு உண்மை, பெரிய உண்மை வந்து வெளிவரும் ஜெயராமின் மூலமாக. அந்த உண்மையை வந்து ஜெயராம் அப்படியே மெதுவாக வந்து ரிவீல் பண்ணுவார். அதை ரிவீல் பண்ண பார்த்திங்கன்னா அந்த மூஞ்சி வந்து சோகத்திலிருந்து ஒரு கருணையிலிருந்து ஒரு பயங்கரமான ஒரு துக்கத்துக்கு போய் அதுலேயும் வந்து ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அதாங்க இதெல்லாம் வந்து வாயில் தான் சொல்ல முடியும் இதெல்லாம். ஆனால் அவர் வந்து அந்த மூஞ்சியில் காமிப்பார். அது நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து அவர் பண்ணுகிற அந்த இது வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 10-12 இருக்கும். அதையெல்லாம் பண்ணிட்டு போய் ஜெயராம் கையை பிடிச்சிட்டு வந்து ஒன்று பேசுவார். பேசுகிறப்போ நமக்கு தெரிஞ்சிடும், அதாவது நடிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கும் நடிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இவர் தான் நடிகர், இதுதான் உச்சபட்ச நடிகருடைய உச்சபட்ச பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் கமல். உண்மையாலுமே நடிப்பின் சிகரம் அப்படிங்கிறது அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, பையன் வந்து ஒரு எமோஷ்னல் இது போயிட்டுருக்கும், சண்டைகள் போயிட்டுருக்கும் பையன் கூட, சொந்த பையன் கூட. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனை கட்டி பிடிச்சிட்டு கதறணும். அதுவும் அப்படியே கதறுவார். கதறிட்டு இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு இவர் வந்து நடிகராகவே வர்றாரு படத்தில். ஃபேன்ஸ் வந்து அந்த செவத்துக்கு அந்த பக்கம் நின்று தலைவா அப்படின்ட்டு அப்படிவாங்க. ஸோ இந்த எமோஷனோட தான் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து பேலன்ஸ் பண்ணி கையை நீட்டிட்டு ஓகே அப்படின்ட்டு கையை ஆட்டினாலும் அதையும் சந்தோஷமாக ஆட்டாமல், அது நடிப்பு அப்படிங்கிற ஒரு சாதாரண நடிப்புனா சந்தோஷமாட்டாமல் ஃபஸ்ட்டு சந்தோஷம் அப்படின்ட்டு அப்புறம் போங்கயா ஏன்னா இதுவும் வலிக்குது, என்ன பண்ணுறது, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். அது ஒன்று பண்ணுவார். அந்த ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது வந்து அந்த பையன் வந்து எப்படின்னா ஒரு துக்கமான ஒரு செய்தியை வந்து அந்த பையன்கிட்ட போய் சொல்ல போவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பால் வீசிக்கிட்டு இருப்பான், 2 பேர் கேட்ச் பிடிச்சி விளையாண்டுருப்பாங்க. இவர் அந்த செய்தியை கன்வே பண்ண ஆரம்பிக்கணும்னு பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து பாலை போட்டு மெதுவாக வீசிட்டு நீங்கள் எல்லாம் வரலாமா, இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ட்டு அந்த கேட்குற விதத்திலே வந்து அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு புரிஞ்சு கிளாப்ஸ் வருது. அதுதான் கமலஹாசன். மேபி இன்றைக்கி சொல்லிடலாம், படத்தில் குறை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க, இல்லாமலாம் இல்லை. என் ஃப்ரெண்டெலாம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் வந்து சில நடக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கதை, அந்த கதைக்குள்ளேயே ஒரு கதை வந்து போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அந்த போர்ஷன் லாங்கு. எனக்கே சில டைம்லாம் வந்து கொஞ்சம் மண்டை சொரிஞ்சிட்டு நான் செல்ஃபோன்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லைங்களா, அதெல்லாம் உண்மை தான். அது மேபி இனி வரும் காலங்களில் ட்ரிம் கூட பண்ணுவாங்க, அது ஓகே. பட் எனக்கு அந்த சின்ன கசப்பு மருந்து அப்படிங்கிறது வந்து எனக்கு இவருடைய இந்த காலத்துக்கு வர்ற அந்த ஒவ்வொரு சீனின் நடிப்பு அப்படிங்கிறது வந்து இந்த கசப்பு மருந்து இல்லைங்க. நான் இந்த மாதிரி வந்து நீங்கள் 2 மணி நேரம் வந்து நீங்கள் படத்தை போட்டிங்கனாலும் வந்து நான் இந்த போர்ஷன் இந்த 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து இந்த போர்ஷன் இன்றைக்கி நடக்கிற அந்த சம்பவங்கள் வர அந்த போர்ஷன் இருக்கும். அதுக்காண்டி வந்து நான் 3 மணி நேரம் நீங்கள் அதிகனாலும் தாங்கி நான் ரெடி. ஏன்னா இந்த போர்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மார்க் அப்படின்னா 5 மார்க்கு 15 மார்க்காக இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்து சின்ன பிள்ளைகளை வந்து அதெல்லாம் இக்னோர் பண்ணுறதுல ஒரு பெரிய ஒரு தப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அதுபோக வந்து அந்த 18th செஞ்சுரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிருத்யுஞ்சயன் அப்படின்ட்டு சாகாவரம் பெற்ற மாதிரி இதிலே இருப்பார். ஆனால் இந்த ரியாலிட்டியில் வந்து சாவு வந்து இவரை துரத்திட்டுருக்கும் கமல்ஹாசனை. எவ்வளோ அதாங்க பொயட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவர் எப்படின்னா அதாவது லிரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேஜில் எழுத முடியும், இவர் லிரிக்ஸை படமாக எழுதிடுறாரு. அது எப்படி பண்ணுறாரு அப்படின்னு தெரில. கடைசியெலாம் பார்த்திங்கன்னா சில பல சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இவர் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து சாவுக்கு பக்கத்தில் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ வந்து ஒரு நிழல் ஆடும், அந்த யமன் மாதிரி ஒன்று காமிச்சு ஒரு நிழல் ஆடும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு பயம் வரும். அதுபோக வந்து உண்மையாலுமே கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டர் மேலே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்டை வந்து வர வைக்கும். பாலச்சந்தர் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படம் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு 100 சென்ட் ஆஃப்க்கு வந்து சமம். கமல்ஹாசன் வந்து அவர் இறக்கும் தருவாயில், அவர் புதைக்கும் தருவாயில் கூட வந்து இங்கே இல்லை, அமெரிக்காவில் இருந்தார், உத்தமுடன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் கம்ப்ளைண்ட் கூட பண்ணாங்க, ஏன் கமல்ஹாசன் எவ்வளோ பண்ணியிருக்காரு பாலச்சந்தர், ஏன் கமல்ஹாசன் வரல அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்திருந்தால் தான் தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தை முடிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி எவ்வளோ சிக்கல் கிடையில. பாலச்சந்தர் சார் வந்து நம்ம கூட வாழ்கிறது, அதாவது எப்படின்னா உயிர் பிச்சு கூட்டிகிட்டு வந்து நம்ம கூட வாழ வச்சுருக்கிறார் இந்த படத்து மூலமாக. அவர் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு ரோலை படம் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக யதார்த்தமாக பார்த்திங்கன்னா போயிட்டு கமல் ஃபோட்டோலாம் இருக்கும், இவர் ஒரு துக்க செய்தி சொல்லுவார், கமல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அது அப்படியே போய்ட்டு பழைய இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டு அந்த எமோஷனலாக டேய் நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து ஒரு அழுகாச்சு அழுவார். இங்கெல்லாம் உட்காந்து எல்லாம் தாரதாரியாக கண்ணீர். அதுக்கு அழுவாதான் எவனுமே கிடையாது. அதே தாங்க கமர்ஷியல் படம் பிடிச்சவனுக்கும் பிடிச்சவன் ஒரு சாதாரண ஆடியன்ஸ்க்கெல்லாம் வந்து பிடிக்கலைங்க. 18th செஞ்சுரி போர்ஷனில் வந்து ஒரு அரை மணி நேரம் கூட பிடிக்கலைங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே உண்மை இந்த ப்ரெசன்ட் செஞ்சுரியில் வர்ற ப்ரெசன்ட் காலங்களில் வர்ற பல சீன்களுக்கு வந்து அவன் கண்ணீர் வடித்ததும் உண்மை. ஸோ இது ரெண்டும் வந்து சேர்த்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து வெளில போகும்போது வந்து உங்களுக்கு ஒரே ஒரு துணியோண்டு ஒரு பாவற்காய் வந்து அதில் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காண்டி போய் முழு ப்ராடக்ட்டையும் தூக்கி வீசிடாதீங்க அப்படிங்கிற என்னுடைய தாழ்மையான கருத்து, தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நாளைக்கு நாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி நாம் வந்து ஒரு படத்துக்கு தப்பு பண்ணோம். அன்பே சிவம் ஒரு படத்துக்கு வந்தப்போ எவனும் போல் எல்லோரும் போய் உட்காந்து அவன் வீட்டில் தூங்கிட்டு, அப்புறம் இன்றைக்கி உட்காந்துட்டு அன்பே சிவத்தை வந்து அடடா இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்காதே அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி உட்காந்துட்டு வந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கொண்டாடுறோம். அது உத்தம வில்லனுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது நான் பர்டிகுலராக வந்து இருக்கேன். அதை வந்து நாம் எல்லோரும் சேர்ந்து அதை நடக்க விட்டுறக்கூடாது. ஏன்னா இது வந்து இட் இஸ் ஸோ அப்படி அட்வான்ஸ்டு படம். ஏன்னா அவ்வளவு லேயர்ஸ். லவ் அப்படிங்கிறது வந்துங்க, லவ் அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண் அவ்வளோதான் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு பழைய காதலி, ஒரு இறந்து போன ஒரு காதலி, அதை கூட லிங்க் பண்ணி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி இருக்கும், பொண்டாட்டிக்கும் இன்னொரு சைடில் ஒரு காதலி இருக்கும். அதுவும் ஏன்னா எல்லாத்து மேலேயுமே வந்து இவருக்கு உண்மையான அன்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை அவர் டிஃபைன் பண்ணியிருக்கிற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக இதுதான் உண்மை அப்படிங்கிறது வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து புரிய நேரும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு பிள்ளைகள் இணையும் போது எல்லாமேங்க, அதாவது ஒவ்வொரு விஷயமேங்க இது எப்படி இவர் யோசிச்சிருப்பார், எப்படி இதெல்லாம் வந்து உட்காந்து இதெல்லாம் பண்ணியிருப்பார், இதெல்லாம் வந்து எப்படின்னா நான் ஒரு புக்கில் எழுதலாமே, இது எப்படி இவர் வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க தோணுச்சு. இதுதான் உண்மை. ஸோ கமலஹாசன் என்ற படைப்பாளிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். நெகட்டிவ் நிச்சயமாக அந்த சிஜி நல்லா இருந்திருக்கலாம், நெகட்டிவ் இன்னும் கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருந்திருக்கலாம், நெகட்டிவ் என்ன சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் தமிழ் ஆடியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்திருக்கலாம் நெகட்டிவ். ஏன்னா அதுதான் நெகட்டிவ். ஏன்னா அட்வான்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து ஒரு அமெரிக்கா மாதிரி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்லாம் வந்து கொண்டாடிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ பேர்டுமேனை கொண்டாடுற நம்மளால வந்து புத்தம் இல்லைன்னு கொண்டாடுவாங்களான்னு தெரில. பால் வாக்கரை கொண்டாடின நம்ம ஆளுங்க வந்து பாலச்சந்தர் அவர்களை கொண்டாடுவாங்களான்னு தெரில. அதுதான் நம்ம பிரச்சனையே. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் இதெல்லாம் லைட்டாக மன்னிச்சு விட்டுக்கிட்டு இதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஜென்யூனான ஒரு தமிழ் சினிமா ஃபேனாக என் மனசுக்குள் தோன்றுவது. இதில் வந்து மிகப்பெரிய பாலிடிக்ஸோ பின்னாடி முன்னாடி அதெல்லாம் இல்லைங்க. நான் வந்து தாரதாரியாக கண்ணீர் வடிச்சிக்கிட்டு வெளில வரும்போது வந்து அப்படியே மனசில் வந்து அப்படியே ஹெவியாக ஆடாங்கப்பா. அதான் ஒரு செட்டன் போர்ஷனில் இவர் நடிக்கிறப்போ வந்து நமக்கு வந்து ஒன்று டக்குன்னு தோணுது, ஓகே இந்த மனிதன் மாதிரி இனி தமிழ் சினிமாவில் ஒரு நடிகன் பிறந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பில்லை அப்படிங்கிறது மனசுக்குள்ளே நேச்சுரலாக தோணுச்சு பார்த்தீங்களா. அதுதான் கமலஹாசன் வந்து இந்த படம் ஃபினான்ஷியலாக எப்படி போகுமோ, நாளைக்கு பிளாக் பஸ்டராக 400 கோடி அது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு மனிதனை எந்த சரித்திரத்தினாலும் எவனாலும் எந்த நடிகனாலும்
மேபி இன்னொரு 200 வருஷத்தில் நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு எந்த நடிகனாலும் அவருடைய நடிப்பை, அவருடைய பெர்ஃபார்மன்ஸை, அவருடைய உழைப்பை தொட முடியாது அப்படிங்கிறது என்னால் வந்து நிதர்சனமாக சொல்ல முடியும். அந்த போட்டுட்டு அந்த ட்ரெஸ் தையும் அந்த டான்ஸு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதில் ஆடி அந்த மூஞ்சியில் ஒரு கதை சொல்கிற அந்த மனுஷனை வந்து பார்க்கும்போது அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட்டாயி அந்த ஷூட்டிங் முடிகிற மாதிரி அப்படி வந்து ரியாலிட்டிக்கு வரும்போது ஒரு நடக்கும். அந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஸிங்கான ஒரு இதுலேயும் வந்து ஒரு முகத்தை ஒரு இது வச்சுக்கிட்டு ஒரு புன்னகையை காட்டுவார். அதுதான் கமலஹாசன். அந்த மனிதனுக்கு இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மீண்டும் வெற்றி படம் அப்படின்னா நிறைய பேரை வந்து மனசார வந்து வாழ்த்த வைக்கணும் இந்த படம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான வந்து ஆசை. அதுதாங்க, இது நான் பர்டிகுலராக உள்ளெல்லாம் டிபார்ட்மெண்ட்டாக போக விரும்பலைங்க. ஒரு சாதாரண ஒரு உங்களை மாதிரி ஒரு ஆடியன்ஸாக நான் இதை பற்றி ஒரு கமெண்ட்டை இது பண்ணியிருக்கேன். நல்லதோ கெட்டதோ எடுத்துக்கங்க, தாராளமாக உங்களுடைய விமர்சனங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய வரையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.